தெனை தோசை பண்ணுறதுக்கு ஃபாக்ஸ்டைல் மில்லட் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது 2 பேர் வரைக்கும் சரியாக இருக்கும். இது நம்ம பண்ண போகிற இன்ஸ்டன்ட் தோசை. இதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதோடு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. வெந்தயம் கொஞ்சமாக. இதை நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் இது ஊறட்டும். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால மிக்சிலே இதை டைரெக்டாக அரைச்சிக்கிறேன். இதில் இப்போது உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 5 கார மிளகாய் சேர்த்துருக்கேன். இது மீடியம் காரமாக இருக்கும். இப்போ இதை நல்லா அடமாவு பதத்துக்கு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த தோசை மாவு பதத்துக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கணும். கரைச்சதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு, சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, ஈஸியான தெனை மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு.